ஹராமான பொருள் தேடல், வட்டி இல்லாத கொடுக்கல் வாங்கல்கள் இன்று இந்த சமுதாயத்தின் வியாபாரிகள் மத்தியில் அறவே இல்லை என்று சொல்கிற நிலை. அன்புக்குரிய வியாபாரிகளே, கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடுகிற சகோதரர்களே, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தலைகீழாக நின்று உழைத்தாலும், கோடி கோடியாக சம்பாதித்தாலும், இந்த உலகத்தில் வாகனத்திற்கு மேல் வாகனம் வாங்கி, வீட்டுக்கு மேல் வீடு வாங்கி, நீங்கள் பெரும் செல்வந்தர்கள் என்ற பெயரை பெற்றாலும், உங்களுக்கும் வட்டிக்கும் இடையில் ஒரு சதமேனும் தொடர்பு இருந்தாலும் சரி, நிச்சயமாக சத்தியமாக இந்த மிம்பர் மேடையில் இருந்து சொல்கிறேன், அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வுடைய தூதரின் வசனங்களின் மீதும் ஆழமாக நம்பிக்கை வைத்து சொல்லுகிறேன், நிச்சயமாக இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ மாட்டீர்கள். வட்டி உங்களை அழித்துக் கொண்டே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக கொன்று கொண்டே இருக்கும். ஏனென்றால் நீங்கள் ரஸாக்கோடு போராடுகிறீர்கள், உங்களுடைய வாழ்வாதாரத்தின் சொந்தக்காரனோடு நீங்கள் போராடுகிறீர்கள், அவனுக்கு எதிராக யுத்த பிரகடனம் செய்கிறீர்கள். இந்த உலகத்தில் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் என்று ஒரு தூதர் வாழ்ந்தாரே, ரவுஃபுன் ரஹீம், அன்பும் இரக்கமும் பொங்கி வழிகிற ஒரு தூதர், தன்னுடைய தோழர்களின் மீது ஒட்டுமொத்த பாசத்தை கொட்டியவர். எனக்கு அடுத்து வருகிற சமுதாயம், என்னுடைய நண்பர்கள், உறவுகள் என்று எங்களை புகழ்ந்த அந்த தோழர் இருக்கிறாரே, அவர் சத்தியத்தை மட்டும் பேசிய தலைவர். அவருடைய நாவினால் வட்டிக்கு வாங்குபவன், வட்டிக்கு கொடுப்பவன், அதற்கு சாட்சியாக இருப்பவன், இவர்களின் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்ற இந்த சாபத்திற்கு பின்னால் இந்த உலகத்தில் சந்தோஷத்தை காணப்போகிறீர்களா? இந்த உலகத்தில் நிம்மதியை காணப்போகிறீர்களா? அடித்து சொல்லுகிறோம் உறவுகளே, அல்லாஹுக்காக விலகி விடுங்கள். வட்டியோடு சம்பந்தப்படாத பொருளாதாரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் லாபம் வந்தாலும் அல்லாஹ் பரக்கத்து செய்வான், அல்லாஹ் உங்களை வாழ வைப்பான். எத்தனை வட்டியின் வடிவங்கள்! ஓடி இல்லாத, லோன் இல்லாத, லீசிங் இல்லாத கொடுக்கல் வாங்கல்களே இல்லை, அதில் வருகிற ஏமாற்றங்கள். எத்தனையோ பேருடைய வீடு வழக்குகள் இன்று வங்கிகளிலே அறுதியாகி போயிருக்கின்றன. பலருடைய மனைவிமாருடைய நகைகள் மீட்க முடியாமல் ஏல விற்பனைக்கு வந்து போகின்றன. சமுதாயம் அவமானப்பட்டு போய் நிற்கிறது. அல்லாஹ்வுடைய குர்ஆனையும் சுன்னாவையும் ஏற்று நடக்கிற இந்த சமுதாயம் இந்த விஷயங்களில் புறக்கணிக்கிறோம்.